அண்ணாமலைக்கு என்ன ஃபார்முலானா எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, பிஜேபி 27 சீட்டும் ஜெயிக்கக்கூடாது, அடுத்தது கட்சி என்கிட்ட வரணும். எடப்பாடிக்கு என்ன ஃபார்முலா, அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, 11வது தோல்வி பழனிசாமியா நான் மாறினாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும். சசிகலா வந்துடக்கூடாது. சசிகலா இப்போ விட்டாரு, செங்கோட்டையனை விட்டாரு, ஓபிஎஸ்ஸை விட்டாரு. அந்த மாதிரி அண்ணாமலை தான் பேசிக்காக கட்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை கூட இருந்து எல்லா வேலை கொள்ளையும் அடித்தது அமர் பிரசாத் ரெட்டி. அவருக்கு தலியான், அவர் ரெட்டின்றதுனால ஆந்திராவும் கர்நாடகாவும் பார்டர் இருக்கக்கூடிய தொகுதி தளி, அதில் அவர் நிற்பாராம். எங்கள் அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கூட நீங்கள் கொடுக்குற மாதிரியே இல்லையே. அப்போது பேசிக்காக பிஜேபியும் கொஞ்சம் நெஞ்சம் அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஓட்டு, அது எல்லாமே காலி. அப்போ அண்ணாமலை போட்டியிடாதது பலவீனம் தான் பிஜேபி, மிகப்பெரிய பலவீனம். ஏற்கனவே லிஸ்ட்டில் ஓபிஎஸ் போனது, சசிகலா போனது, செங்கோட்டையன் போனது, ராமதாஸை மைனஸ் பண்ணது 4 ஆச்சா, இப்போ 5 அண்ணாமலை. 5 பேர் ஏடிஎம்கே தோக்கணும்னே வேலை செய்கிறான். திமுக ஏடிஎம்கே தோக்கணும்னு வேலை செய்கிறது எதிர்கட்சி, அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் 5 பேர் அதிமுக தோக்கணும்னே வேலை செய்கிறான். அப்போது இந்த தேர்தல் சூழலை எப்படி எடுத்துப்பீங்க? ஒருத்தன் வேலை செஞ்சான், டிடிவி தினகரன். அவனே 25 தொகுதிகளில் அதிமுகவுக்கு போன முறை வெற்றி வாய்ப்பை காலி பண்ணான். 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டுன்னு அமமுக. இப்போ 5 பேர் இறங்கியிருக்கானுங்க. 5 பேர் ஆளுக்கு 500 ஓட்டை காலி பண்ணால் கூட 2500 ஓட்டு ஒரு தொகுதியில் காலி. இன்றைக்கி போதா குறைக்கு விஜய் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ எத்தனை ஓட்டில் ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிப்பாங்க, ஏதா ஜெயிப்பாங்க, நிறைய இடப்பக்கம் போனான்னா வளம் போனா என் மேலே ஏறாமல் இருந்தால் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ 5 நரிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ணன் எடப்பாடியை காலி பண்ணுறது. அதனால் அண்ணாமலைன்றது ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட். அண்ணாமலை தான் பிஜேபி, பிஜேபி தான் அண்ணாமலை.